Audio Jungle. Audio Jungle. குட் மார்னிங் டு ஆல். தமிழ் மொழி திறனறிவு தேர்வுக்கான மாதிரி தேர்வு 1 மற்றும் 2 இந்த ரெண்டுக்கான கொஸ்டின் பட்ட ஆன்சரை இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். அதையும் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இப்போது மாதிரி தேர்வு 3 அதுக்குரிய கொஸ்டின் ஆன்சரை பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் கூற்று. இது என்னென்னா இதுக்குரிய பாடப்பகுதி 9ஆம் வகுப்பு அனைத்து இயல்களுமே சேர்ந்து கொஸ்டின் இருக்குது, அது பார்க்க போகிறோம். கூற்று 1. மனிதன் முதலில் தன் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்று பின்னர் ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினான். காரணம், மெய்ப்பாடுகள், சைகைகள், ஓவியங்கள் மூலம் பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவுக்கு உணர்த்த முடிந்தது, நுண்பொருளை உணர்த்த இயலவில்லை. இதுக்கு இ ஆப்ஷன். கூற்றும் காரணம் இரண்டும் சரி. 2வது கொஸ்டின். கூற்று 1. வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். கூற்று 2. 1976 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார். இது தவறு. அதாவது கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இதுக்கு சரியான ஆன்சர் ஆ. 3. பின்வரும் தவறான இணையை தேர்வு செய்க. தமிழ் சங்க இலக்கியம், கன்னடம் லீலா திலகம், தெலுங்கு பாரதம், மலையாளம் ராமசரிதம். இதில் ஆ ஆப்ஷன் தான் ராங்கு. கன்னடம் லீலா திலகங்க தான் தவறு. 4. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு சிறு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்ற கூற்று தொடர்புடையவர் ஈரோடு தமிழன்பன். 5. காலம் பிறக்கும் முன் பிறந்து எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழ். 6. எண் வகை வனப்புகளை நிரல்படுத்துக. அம்மே அழகு தொன்மை தோல் விருந்து இயவு புலன் இழப்பு. 7. உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு நிலம்ப கேள். இதில் உன்னோடு என்று குறிப்பிடப்பெறுவது தமிழ். 8. பின்வருவனவற்றுள் தமிழ் வீடு தூது பற்றிய தவறான கூற்று எது? தமிழ் வீடு தூது 268 கனிகளை உடையது. 1930 ஊவேசா தான் முதல்ல பதிப்பிட்டாரு. கல்வியன்பாடு ஏற்றப்பட்டது. இதெல்லாம் சரி. தமிழ் வீடு தூது ஆசிரியர் யாரும் நப்புதல், இது தவறு. ஏன்னா தமிழ் தூது இந்த நூலுடைய ஆசிரியர் பேர் தெரியாது, இங்கே நப்புதரன் கொடுத்துருக்காங்க, அதனால் இதுதான் தவறானது. இதுக்கு சரியான ஆன்சர் இ. 9. பொருத்தி விடை தேர்க. ப்ரோசர் என்னதான் உளவி. கிராப்னா செதுக்கி. கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி. சைபர் ஸ்பேஸ் அப்படின்றதான் இணையவில். இதுக்கு சரியான ஆன்சர் இ. 10. கூற்று. அறிவியல் கருத்துக்களுக்கான கலை சொற்களை எல்லாம் நம் மொழியில் உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இது சரிதான். காரணம், தமிழ்மொழி சார்ந்த சொற்களின் எண்ணிக்கையை விட வேற்றுமொழி சொற்களின் எண்ணிக்கை மிகுதியாகும். ரெண்டுமே சரி. அப்புறம் கூற்று காரணம் இரண்டும் சரி. இ ஆப்ஷன். 11. பின்வரும் நோட்டில் பிறவினை தொடர் அல்லாதது எது? அவன் திருந்தினான். மற்றதெல்லாம் பிறவினை சொல். அவனை திருந்த செய்தான். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இதெல்லாம் பிறவினை சொல். 12. பின்வருவனவற்றுள் நீர்நிலையை குறிக்காத சொல் அரண். அகலி, ஊரணி, கண்மாய் இதெல்லாம் நீர்நிலையை குறிக்கும் சொல். அரணுங்கிறது மதில் மீனிங், அதனால் இது நீர்நிலையை குறிக்காது. 13. பின்வருவனவற்றுள் சர் ஆர்தர் காட்டன் பற்றி சரியான கூற்று. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. இது சரிதான். 1929 மேட்டூர் பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டார். இதுவும் சரிதான். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயர் சூட்டினார். இது தவறு. 1973ஆம் ஆண்டு அமராவதி அணை கட்டினார். இதுவும் தவறு. இவருடைய ஆன்சர் ஆ. 14. பரமசிவன் கூற்றுப்படி குளித்தல் என்பது வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல். 15. பொருத்தி விடை தேர்க. இளஞ்சினா என்னன்னா பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம். கண்மாய்னா என்னன்னா பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பேர் தான் கண்மாய். குண்டுனா குளிப்பதற்கு ஏற்ற சிறுகுளம். கூவல்னா உவர்மன் நிலத்தில் தோடப்பட்ட நீர்நிலை. இதுக்கு சரியான ஆன்சர் ஆ. 16. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை என்ற பாடல் அடியில் அடி கொடுத்த சொல்லின் பொருள். கந்தன் மனம். இ ஆப்ஷன். 17.
குமந்தவை சரியான பகுபத உறுப்பிலக்கணத்தை தெரிவு செய்க. குமை கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் ஐ. 18 அன்னம் விடு அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துண்ணும் நேதி படிய துதித்தெழும் என்ற பாடடிகள் பயின்று வரும் நயம் அடி எதுகை. 19 பின்வருவனவற்றுள் தொகை சொல் அல்லாதது எது? தடவரை. தடவரைங்கிறது என்னன்னா உரிச்சொல். பின்வருவனவற்றுள் கந்தர்வனின் சிறுகதை தொகுப்பு அல்லாதது எது? உயிர்த்தேன். சாசனம் கொம்பன் ஒவ்வொரு கல்லா இதெல்லாம் கந்தனுடைய சிறுகதை தொகுப்பு. கந்தரனுடைய இயற்பெயர் தான் நாகலிங்கம். 21 கூற்று 1 தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளின் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். இது சரிதான். கூற்று 2 தமிழின் இணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. இரண்டுமே சரி. அப்போ என்ன வரும்? இ ஆப்ஷன். கூற்று 1 2 இரண்டும் சரி. 22 ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. 23 எழுந்தது துகள் ஏற்றினர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் என்ற பாடடிகள் உணர்த்துவது ஏறு தழுவுதல். 24 கூற்று 1 சல்லிக்கட்டு பேச்சுவலைக்கு திரைப்புட்டு ஜல்லிக்கட்டு என்று அழைக்கப்படுகிறது. இது சரிதான். சல்லி என்பது மாட்டின் காலில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும். இல்லை, கழுத்தில் கட்டப்படுற வளையத்தினை குறிக்கும். அதனால் இதுக்கு ஆப்ஷன். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 25 வசியும் வளனும் சுரக்க என்ன வாழ்த்தி அணி விழா அறைந்தனர் அகநகர் மருங்கன் என்ற பாடலடிகளை உணர்த்தும் அணி விழா இந்திர விழா. பூர்த்தி விடை தருக. தோம் தோம்னா என்னன்னா குற்றம். கோட்டி கோட்டினா மன்றம். புலம் புலம்னா பொன். பேதிகனா திண்ணை. இதுக்குரிய ஆன்சர் ஆ. 27 பின்வருவனவற்றுள் ஐம்பெருங்குழுவில் இடம்பெறாதவர் இவ்வூலி மரபர் தான். பின்வருவனவற்றுள் இரண்டாம் வேற்றுமை உருபு பயன் உடன்தொகை தொகை அல்லாதது எது? உருப்பொருள். உருப்பொருளுங்கிறது உரிசுட்டுறர். பூங்கொடி வள்ளி இது இரண்டாம் வேற்றுமை உருபு பயன் உடன்தொகை தொகை முத்துத்தாமம். இது இரண்டாம் வேற்றுமை உருபு பயன் உடன்தொகை தொகை தான் காய்குலை கமுகு. இது மூணுமே இரண்டாம் வேற்றுமை உருபு பயன் உடன்தொகை தொகை. ஆனால் உருப்பொருளுங்கிறது உரிசுட்டுறர். 29 பின்வருவனவற்றுள் மணிமேகலையுடன் தொடர்பில்லாத கூற்று. மணிமேகலையுடன் தொடர்பில்லாதது ஆசிரியர் இளங்கோடிகள். இது தவறு. மணிமேகலை எழுதியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். அதனால் ஆப்ஷன் சரியான ஆன்சர். இதோடைய வேறு பேர் மணிமேகலை துறவு. இது சரிதான். புரட்சி காப்பியம் பௌத்த சமய காப்பியம் இது மூணுமே சரிதான். 30 கீழடி அகலாவில் கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு தொல்லியல் பொருட்களின் காலம் சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. 31 பின்வருவனுடன் அகலாயருடன் தொடர்பில்லாத இடம் வாணியம்படி. 32 கூற்று 1 ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சத்தின் பின் வல்லின மிகும். கூற்று 2 ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லின மிகும். கூற்று 1 2 இரண்டும் சரி. பொருத்தி விடை தருக. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் எழுதியது யாருன்னா தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் இதுக்குரிய ஆன்சர் மா ராஜமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் இது எழுதியது யாருன்னா ரத்னம் கா ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் கா ராஜர். இதுக்கு சரியான ஆன்சர் இ. 34 பெருமிக்கும் என சிறுமிக்கும் தத்தும் கர்மமே கட்டளைகள் இக்குறப்பாவில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி. 35 மிகுதியான் செய்தாரே தாம் தாம் தேஸ் என்று விடல் இக்குறப்பாவில் விடுபட்ட சிறுகளை எழுதுக. மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாம் தாம் தகுதியான் வென்று விடல். இதுக்கு ஆன்சர் ஆ. 36 பொருந்தாத இணையை தேர்வு செய்க. அகலாய்வுங்கிறது இன்ஸ்கிரிப்ஷனுங்கிறது தவறு. கல்வெட்டியல் எபிகிராபி ரைட்டு. நடுக்கல் கிரோஸ்டோன். பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிலம்பிள். இது மூணுமே சரி. 37 சரியான இணையை தேர்வு செய்க. இராக்ஸ் இயந்திரங்கிறது காங் மக்னஸ்கி. இது தவறு. தொலைநகல் இயந்திரம் செஸ்டர் கார்ல்சன். இது தவறு. தானியங்கி பனை இயந்திரம் ஜான் செபர்ட் பாரன். இது சரியான இணை. இணைய வணிகம் ஆர்டின் ஹாஸ்பில். இதுவும் தவறு. அப்புறம் சரியான ஆன்சர் தானியங்கி பனை இயந்திரம் ஜான் செபர்ட் பாரன். இ ஆப்ஷன். 38 அறிவியல் என்னும் வாகன மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கனிபொறியுள்ளே பொருத்துங்கள் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வைரமுத்து கவிதைகள். 39 அயல்நாட்டு அறிஞரும் வியந்து பாராட்டும் தொல்காப்பியரின் கோட்பாடு பிறப்பியல் கோட்பாடு. 40 பொருத்தி விடை தருக. ஓரறிவு உயிர் என்னன்னா புல்லும் மரமும். ஈரறிவு உயிர் சிப்பினத்தை. மூவறிவு உயிர் கரையான் எறும்பு. நான்கறிவு
நண்டு தும்பி. இது சரியான ஆன்சர். 41. யாருடைய முயற்சியில் இஸ்ரோ தொடங்கப்பட்டது? விக்ரம் சாராபாயுடைய முயற்சியில். 42. செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் சேகரிக்கும் சித்ரா என்ற செயலியை உருவாக்கியவர் சிவன். 43. கூற்று 1 விழித்துறையில் வலியிடம் மிகாது. விழித்துடலில் வல்லினம் மிகாது, இது சரிதான். பேரச்சத்தில் வல்லினம் மிகும், இது தவறு. அப்புறம் ஆப்ஷன் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 44வது கொஸ்டின். பொருத்தி விடை தருக. அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன். வளர்மதி ரேடர் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்ட இயக்குனர். அருண் சுப்பையா செவ்வாய் சுற்றுக்கல திட்ட இயக்குனர். மயில்சாமி அண்ணதுரை சந்திராயன் 1 திட்ட இயக்குனர். இது சரியான ஆன்சர் ஆப்ஷன். 42. கண்டோர் குழுவின் பரிந்துரைப்படி முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கிய மாநிலம் மராட்டியம். 46. தமிழகத்தின் பெண் மருத்துவர் முத்துலட்சுமியுடன் தொடர்பில்லாதது எது? தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதர தடை சட்டம், பெண்களுக்கான சொத்துரிமை வழங்கும் சட்டம். இது 3 அவர் தொடர்புடையவர். முதல் பெண் ஆசிரியர் முத்துலட்சுமி ரெட்டியார் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் 47. கல்வி இல்லாத பெண்கள் பாரதிதாசன் எதுவும் ஒப்புப்படுத்துகிறார்? காலநிலை. 48. விளைபதி சூழின் பகுபத உறுப்பிலக்கணத்தில் பயின்று வரும் இடைநிலை இவ். 49. விதையாமை நறுவ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்ற வெண்பாவின் ஈட்டு சீரில் பயின்று வரும் வாய்ப்பாடு பிறப்பு. 50. பூவாது காய்க்கும் மரமுலா நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவர். இந்த பாடலை அடிக்கோடிட்ட சொல்லினுடைய இலக்கண குறிப்பு. அறிவார் வினையானியின் பெயர். 51. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றிய தமிழக வரலாற்றில் நீங்க இடம்பெற்றவர் அறிஞர் அண்ணா. 52. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்று வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் அப்ரகாம் லிங்கன். 53. கூற்று இடைச்சொற்கள் தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல. காரணம் இடைச்சொற்கள் பேரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன. ஆப்ஷன் கூற்று காரணம் இரண்டும் சரி. 54. ஒரு சொல் பல பொருளுக்குரிய உரிச்சொல் கடி. 55. பின்வருவனவற்றுள் அறிஞர் அண்ணா பற்றிய தவறான கூற்று எது? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை கட்டினார், இதுதான் தவறான கூற்று. தென்னகத்து பெருநாசா என்று அழைக்கூட யாருன்னா அறிஞர் அண்ணா. குடியரசு விடுதலை இதழ்களை துணையாசிரியாக பணிபுரிச்சிருக்காரு. முதலமைச்சராக பொறுப்பேற்று இருமொழி சட்டத்தை உருவாக்குனவர் யாருன்னா அறிஞர் அண்ணா தான். 56. சிற்ப தொழிலுக்கு உருவான 10. 57. பின்வருவற்ற பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்று அல்லாதது எது? மலைக்கோட்டை. 58. கூற்று 1 தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்று குடைவர கோயில்கள். கூற்று 2 பாண்டியர் கால செப்பு திருமேனியின் பொற்காலம். இது ரெண்டுமே தவறு. சிற்பு திருமேனி பொற்காலங்கிறது சோழர்களின் காலம். தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்று குடைவர கோயில்கள் கிடையாது. அதனால இரண்டுமே தவறு. பொருத்தி விடைத்தருக. 59. பொருத்தி விடைத்தருக. பலர் கால சிற்பம் மாமல்லபுரம். பாண்டியர் கால சிற்பம் பிள்ளையார்பட்டி. சோழர் கால சிற்பம் தாராசுரம். நாயர்கால சிற்பம் ராமேஸ்வரம். இதுக்கு சரியான ஆன்சர் 60. போதுவார்கள் போலி உரப்போர் அடித்திடும் அதிர்குரல் கேட்டு அஞ்சி ஓடுவது மான். 61. காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி உருச்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணா குறிப்பிடுவது ராவண காவியம். நிழல்படுத்துக. மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தள்ளப்பட்ட கனா கண்டே தோழி நான். இது சரியான ஆன்சர். 63. பொருந்தாத இணையை தெரு செய்க. அன்பளிப்பிடுறது அழகிரிசாமி சரிதான். சக்தி வைத்தியம் ஜானகிராமன் ரைத்து தான். மின்சார பூங்கிறது ஆதவன்கிறது தவறு. அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரர். மின்சார பூ எழுதுறது மேலாண்மை பொன்னுசாமி. 64. கதையை வாசிப்பது நமது சிறுகதையின் சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்ற கூட்டுடன் தொடர்புடையவர் புதுமை புத்தன். 65. நடந்தாய் வாலி காவேரி பயண நூல். 66. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்ற கோட்பாடுடன் தொடர்புடையவர் ஜானகிராமன். 67. பொருந்தாத இணை தெரு செய்க. வன்புற குட்டியலோகரம் இரும்பு, இது தவறு. மென்புற குட்டியலோகரம் காது, இது தவறு. மென்புற குட்டியலோகரம் காது. காதுங்கிறது நடில் தூர குட்டியலோகரம். அதில் இரும்புங்கிறது மென்புற குட்டியலோகரம்.
அப்புறம் இடைத்தொடர் குற்றியலுகரம் நாக்குங்கிறது தவறு. நாக்குங்கிறது வந்து வன்துறை குற்றியலுகரம். அப்புறம் வரலாறு உயிர்த்துறை குற்றியலுகரம் இதான் சரியான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு 68 திருவள்ளுவர் கூறும் சான்றாண்மைக்கு தாங்கும் தூண்கள் 5 நிழல்படுத்துகள் கொடுத்துருக்காங்க. அன்பு நான் ஒவ்வொரு கண்ணோட்டம் ஆயினேன். 69 மனதை வளர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் கால கற்றுக்கொள் என்ற பொன்மொழியுடன் தொடர்புடையவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 70 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய இராணுவத்தில் பதிவேற்ற ஆண்டு 1943. சீவக சிந்தாமணியின் முதல் 3 இலபகங்கள் நிலப்படுத்த கொடுத்துருக்காங்க. நாமக இலபகம், கோவிந்தியார் இலபகம், கந்தருவத்தத்தையார் இலபகம். 72 பின்னொரு சீவக சிந்தாமணி பற்றிய சரியான கூட தேர்வு செய்க. சீவக சிந்தாமணி 5 காப்பியங்கள் ஒன்று தவறு. சீவக சிந்தாமணி 50 காப்பியங்கள் ஒன்று. 30 இலம்பங்களை கொண்டது. மனநூல் என்று அழைக்கப்படும். மனநூல் என்று அழைப்பது சரியான ஆன்சர். சீவக சிந்தாமணியுடைய ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். சீதலை சதுரங்கள் தவறு. 73 கிடைக்கப்பட்ட முத்தொள்ளாயிரம் பாடல்களின் எண்ணிக்கை 108. 74 பல்வேறு குலா அத்து திசை எழுந்து ஒழிப்ப மாக்கால் எடுத்த முன்னீர் போல இப்பாடல்கள் அடிக்கோடித்த சொல்லினுடைய பொருள். முன்னீருங்கிறது என்ன மீனிங்னா கடல். 75 10 பாடல்களை வரிசைப்படுத்தும் தொகை பாடலில் மதுரை காஞ்சிக்கு வழங்கப்பெறும் அடைமொழி பெருகுவல மதுரை காஞ்சி. 76 பின்வருவத்தில் நான் பிச்சைமுத்திரம் தொடர்பில்லாத துறை மொழிபெயர்ப்பு. 77 பின்வருவத்தில் காலவகு பெயர் அல்லாதது எது? கார் அறுத்தான், சித்திரையான் சென்றாள், டிசம்பரை சூடினாள். இதெல்லாம் வந்து காலவாகு பெயர். மறிக்குழந்தை நட்டானுங்கிறது காலவாகு பெயர் கிடையாது. மறிக்குழந்தை நட்டானுங்கிறது தொழிலாகு பெயர். நெக்ஸ்ட்டு 78 வெந்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோடு சிங்கம் என்ற அடைமொழிகளுக்காக தொடர்புடையவரான தந்தை பெரியார். 79 தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் தந்தை பெரியார். 80 முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சி வாழ்வின் வளர்ச்சி என்ற கவிதை வரிகளுடன் தொடர்புடையவர் பிச்சைமூர்த்தி. அப்புறம் 81 அல்லங்காடி என்ற சொல்லின் சரியான பிரிப்பு முறை அல் கூட்டல் அங்காடி. 82 இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்ற கூட்டல் தொடர்புடையவர் லவோசு. 83 எதனை ஆக்க வேண்டும் என்று அசோதை காவியம் கூறுகிறது அறம். 84 பின்வருவதில் அசோதை காவியம் பற்றிய தவறான கூற்றியது. 50 காப்பியங்களில் ஒன்று அசோதை காவியம் இல்லை. 5 காப்பியங்கள் ஒன்று தான் அசோதை காவியம். இப்போ என்னோட வந்து வடமொழியிலிருந்து தமிழில் தெளிவு எழுதப்பட்டது சரி. என்னுடைய ஆசிரியர் பேர் தெரியவில்லை சரி. இது சமண மொழி ஒருவரால் ஏற்றப்பட்டது இது சரி. இது தவறான ஆன்சர் அப்புறம் இதுக்குரிய ஆன்சர் வந்து அப்புறம் 85 யாப்பிலக்கணம் என்பது கவிதை ஏற்றும் முறைகளை கூறுவது. 86 யாப்பின் உறுப்புகளை நிழல்படுத்த எழுத்து அசை சீர்தலை அடித்துடை. அப்புறம் 87 நேரொன்றிய ஆசிரியர் தலை மாமுன் நேர். பின்வருவதில் அடிவகைகளை நிலப்படுத்துக. குரலடி சிந்தனை அளவடி நெடிலடி கலை நெடிலடி. 89 இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயல்களை உலக இலக்கியத்திலே காணுவது அரிது என்ற ஆல்பர்ட் ஸ்வேசர் புகழ்ந்த நூல் எதுனா திருக்குறள். 90 படுதிரை வைப்ப பாத்திய பண்பே என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். 91 பண்புடைமை ஆவது யாவர் மட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பிரித்தலும் பகுத்து உண்டலும் பழி நாணலும் முதலான நற்குணங்கள் என பலவும் உடைமை என பண்புடைமை எனும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் யார்னா பரிம்பெருமாள். 92 யாதும் உரை யாவரும் கேளீர் என்ற கலைஞன் பூங்குன்றனாரினுடன் உலகுடன் ஒன்றுபடும் நிலைநாட்டு சிந்தனையாளர் ஸ்டாய்க்வாதிகள். 93 உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகளார். 94 பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை என்ற கவிதை வரிகளுடன் தொடர்புடையவர் கல்யாண்ஜி. 95 வண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை தொகுப்பு ஒரு சிறு இசை. 96 குறுந்தொகையின் அடிவரையாரை 4 அடி முதல் 8 அடி வரை. 97 பின்வருவனவற்றில் சமுத்திரம் அவர்களின் சிறுகதை தொகுப்பு அல்லாதது வேலைக்காரி யாருடையதுன்னா அறிஞர் அண்ணாவுடையது. அப்புறம் மாடாமல்லி பாடை புறா மண்சுவை இது 3 வந்து சமுத்திரம் எழுதின நூல். வேலைக்காரிங்கிறது அறிஞர் அண்ணா எழுதின நூல். 98 மலர்பாதம் என்ற உவமை தொகையில் பயின்று வரும் உவமேயம் பாதம். உவமை வந்து மலர், பாதங்கிறது உவமேயம். அடுத்து நெக்ஸ்ட்டு 99 எல்லாம் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு என்று குரலில் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி பொறுத்து விடை தருக. மனிதம்னா ஹூமன். கட்டிலா கவிதைனா ஃப்ரீவர்ஸ். ஓமை அணி சிமிலி, உருவகணி மெட்டஃபர். இது சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் மாதிரித்தாள் 4 பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.